கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பார்வதிபுரம் பகுதியில் மாடுகள் நாய்களுக்கு சேவை செய்து வரும் ஜீவ காருண்யா விலங்குகள் பாதுகாப்பு அறக்கட்டளை அலுவலகத்தில் மர்ம ஆசாமி அத்துமீறி நுழைந்து என்னை அடித்தும் கொலை மிரட்டலும் விடுத்தார். இது சம்பந்தமாக வடசேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து ஒரு வாரம் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று எஸ்பி அலுவலகத்தில் அதன் மேலாளர் ஷீபா புகார் மனு அளித்தார். விலங்குகளுக்கு சேவை செய்யக்கூடாது, இல்லை என்றால் எங்களுக்கு பணம் தர வேண்டும் என மிரட்டல். இப்ப நாங்க விலங்குகள் பாதுகாப்புல ஜீவகாரணியால சமூக சேவை பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆபீஸ் எங்களுக்கு சிங்காரத்தோப்புல இருக்கு. நான் பார்வதிபுரம் சிங்காரத்தோப்புல அங்க இந்த முருகன்ற நபர் எங்க ஆபீஸ் ஏறி உள்ள பிரச்சனை பண்ணிருக்கான். நாங்க வேலை பார்க்க கூடாது, சமூக சேவை பண்ணக்கூடாது, நீங்க விலங்குகளை பத்தி எதுவும் பண்ணக்கூடாது, நாங்க தான் பண்ணுவோம், உங்களை பிளாக் பண்ணி போட்டிருக்கோம், நாங்க எங்களால முடியும், உங்களை என்ன பண்ண அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது, நாங்க எதுவுமே உங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுங்க. செட்டில்மெண்ட்டுக்கு வரலன்னா நாங்க இதுதான் தொடர்ந்து பண்ணுவோம். நீங்க பெண்கள் எல்லாமே பண்ண முடியாதுன்ற ரவுடித்தனமா அவன் பேசுறான். அந்த நேரம் அவன் நல்ல கஞ்சா போதையோட வந்தான், தள்ளாடிட்டு தான் வந்தான். ஆனா அவனுக்கு எங்களுக்கு நான் உடனே சாயங்காலமே நாங்க வடசேரி எங்க லிமிடெட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணோம். கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்கல. 8-9 நாள் ஆச்சு. கேட்ட பிறகு என்ன சொல்றாங்கன்னா, எதிர்மனதாரர் வரமாட்டேன்னு சொல்றாங்க இப்படின்ற ரீசன் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நேற்று சாயங்காலம் வரை அதுதான் கிடைச்சிச்சு. கூப்பிட்டோம், அவன் வரல அப்படின்னு. அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, அவன் எங்க மேல கேஸ் கொடுத்துருக்கான எஸ்பி ஆபீஸ்ல. அப்ப அதுக்கு விசாரணைக்கு வரும்போது உங்களை கூப்பிடலான்னு சொல்லி அப்படி சொல்றாங்க. எங்களுக்கு சமூக சேவை தொடரணும், எங்களை மிரட்டுறாங்க. அப்ப நாங்க எப்படி இந்த சமூக சேவை பண்ண முடியும்? நீங்க எல்லாருமே எங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். அதுக்காகவே நான் இப்ப எஸ்பி சாருக்கு மனு கொண்டு வந்திருக்கேன். என் பேரு ஷீபா.